தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோல் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்குகள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக. திருநாவுக்கரசு பெருமான் இறைவனால ஆட்கொள்ளப்பட்டார். சமண மதத்தோட பிடி நீங்கி, பிணி நீங்கி, வைத்த வலி எல்லாம் நீங்கி இறைவனுக்கு அடியாராக மாறினார் அப்படின்னு போன பதிவுல பார்த்தோம். அவர் சொன்னார், என்ன நீ இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்தினா நான் உனக்கே அடியவனா இருப்பேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன் எல்லாம் சொல்லியிருக்கார். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமும் என் நாவில் மறந்தறியேன் இப்படின்னு சுவாமிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அப்படி சொன்னது கேட்டாப்புல அதே திருவதிகை க்ஷேத்திரத்துல இறைவனுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அந்த கோயில் சுத்தி உள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்கார். உழவாரப்பணி அப்படின்னு பேரு. அந்த கையில தோசை திருப்பி மாதிரி வச்சிருந்திருப்பாரு, எல்லாரும் கோவில்ல பார்த்துருப்பேன். அதுக்குதான் உழவாரம் அப்படின்னு பேரு. அதை வச்சு அந்த இடத்தெல்லாம் செதுக்கி அங்க உள்ள புல்லு கல்லுல எடுத்து போட்டு அதை சமதளப்படுத்திட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த மாதிரி இவர் சமண மதத்தை விட்டு சைவ மதத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சத ராஜா கேள்விப்பட்டு உடனே அனுப்புறான் சேனை வீரர்கள், அவரை பிடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு. ஏன்னா 2-3 காரணம். பொதுவாகவே ஒரு இடத்த விட்டோ ஒரு கூட்டத்தை விட்டோ தான் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவனை நம்ம திரும்ப சேர்க்கணும், இல்லைன்னா நம்மளை விட்டு போனவன் அழிக்கணுங்கிறது இந்த துஷ்டாலோட சுவாவம். அதுலேயும் இல்லாம இவர் வைத்த வலியினாலதான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். இவாளும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா வைத்த வலியை போக்க முடியல. இப்ப இங்க இவர் வைத்த வலி போய் 85 வயசு கிழவர் ரொம்ப வேலை செஞ்சுருக்கார் அப்படின்னா இவா சமண மதத்துல ஒண்ணுமே இல்ல போல இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமா. உண்மைதான். ஆனாலும் ஒண்ணுமே இல்லாட்டி அதை வெளியே காட்டிக்கப்படாது அப்படின்னு இவாள் நினைப்பா, அல்ப புத்தி. அப்படி அவனை பிடிச்சி இழுத்துண்டு வா, அவனை அரெஸ்ட் பண்ண அப்படின்ட்டு சொல்லி உத்தரவு போட்டான் அந்த ராஜா. அதுக்கேற்ற மாதிரி பிரித்தியர்கள்லாம் நிக்கிறா. ஓய் தர்மசேனரே அப்படின்னு இப்பயும் பழைய ஞாபகத்துல கூப்பிடுறான். யாருப்பா அதுன்னு இவரு யாருன்னு தெரியாத மாதிரி பாக்குறாரு. உன்னதான் போய் அப்படின்னு. என்னையா எதுக்கு கூப்பிடுற? உன்னை ராஜா கூப்பிட்ட, உன்னை தண்டிக்க போற அப்படின்னோடனே, என்னையாவும் தண்டிக்கிறது, எனக்காவும் ராஜா, நீ யார் சொல்றதுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா இவர் இப்படி திமிரா கேட்கிறாரா அப்படின்னா இந்த பாவத்தினால கேட்கிறார். அதாவது என்னை எவன் தண்டிக்கிறது, எனக்கு யார் ராஜா அப்படின்னா இவருக்கு பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருத்து, மயத்த வழி கிடைச்ச எல்லாம் போயிடுது. இவருக்கு ராஜா யாருன்னா பகவான் தான். அவரை தவிர ஒரு அற்ப மனுஷனை போய் ராஜான்ல இவர் நினைச்செல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஒரு சில புலவர்கள்லாம் ராஜாவை பாடினான் அப்படின்லாம் இருக்கும். இவர மாதிரி உயர்ந்த பக்தர்கள்லாம் இறைவனை தாண்டி இன்னொருத்தர மதிக்கப்பட மாட்டான். ஐ மீன் அவமரியாதைன்னு இல்லை, இறைவன் தான் பெரியவன் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டவா. சோ நீ யாரு ராஜா, அவன் யாரு ராஜா, எனக்கு இறைவன் தான் ராஜா அப்படிங்கிற. இப்படி வரலன்னா அவனை தண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற. மன்னருக்கு ஆகில் போயும் மண்ணும் ஆகி போகாது அப்படின்னு சொல்ற. அதாவது பகவானுக்கு நான் இதானதுக்கு அப்புறம் நீலாம் மண்ணு, உன்னெல்லாம் நான் லட்சியமே பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே நான் அடிச்சுடுவேன், உனக்கு இது பண்ணிடுவேன்னு இவாளெல்லாம் சொல்றா. அப்ப சொல்ற, ஆமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு ஒரு பதிகம் பாடுற. நான் உங்களுக்கெல்லாம் அடிமை கிடையாது, சேவான் கிடையாது. ஆமாருக்கும் கொடியல்லும் நமனை அஞ்சோம், என்னதான் நீ அடிச்சிருவேன் முடிச்சிருவேன்னு சொன்னா அதுக்கான பயப்பட மாட்டேன், யமனையே வந்தாலும் பயப்பட மாட்டேன். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம்,
நீ என்னதானே நீ என்ன ஜெயில போறது என்ன, நீ நரகத்திலேயே கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஏமாப்போம் பிணியறியோம் பழியோம் அல்லோம், உங்ககிட்ட நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு நீலாம் என்னை ஒன்றும் கஷ்டப்படுத்த முடியாது, உனக்கு நான் வணங்க மாட்டேன். ஏன்னா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிற. அப்படி என்ன இன்பத்தில் கன்வெர்ட்டார் அப்படின்னா சிவானந்த போகம் அப்படிங்கிற இன்பத்துல இவரு நயிச்சு இருக்கார். அந்த சிவபக்தியிலே நயிச்சு இருக்கிறதுனால சொல்றார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, எனக்கு ஒரு குறை கிடையாது, நீ என்னை ஒன்றும் கஷ்டப்படுத்த முடியாது அப்படிங்கிற. ஒன்னு இவாலாம் இந்த வம்படியா எடுத்துன்னு போயிட்டா. 10 வந்திருக்கா இந்த வீரர்கள் சோல்ஜர்ஸ் எடுத்துன்னு போயிட்டா. அங்க போய் ராஜா முன்னாடி நிற்பாருன்னா, என்ன ஓய் அவ்வளவு தெரியும் வந்துருத்தா உனக்கு, எத்தனை நாளா இங்க இருந்த, அங்க போயிட்டே அப்படின்னா இவர் அதெல்லாம் பெருசா அவனை ஒரு பாராமுகமாவே இருந்த. இவன் என்ன சொல்றது இப்போ அப்படின்னு. ஓ அவ்வளவு திமிராய் எடுத்தா உனக்கு, இப்ப தெரியும் பார் உனக்கு எனக்கு கொதிக்கிறது, இப்போ உனக்கு கொதிக்கும் பார் அப்படின்னு என்ன பண்ணா, இந்த பாப்பி கொதிக்கிற சுண்ணாம்பு பெரிய அண்டா மாதிரி பாத்திரம் வச்சு நல்லா ஒரு ஆளை உள்ள போடுற சைஸ்க்கு எடுத்து சுண்ணாம்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கான். அது கபகபன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா. அப்பதான் இவாளுக்கும் பயம் வரும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டாங்கிறதுக்காக அடுத்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருவா. அப்படி போய் ஆரம்பிச்சிட்டாலாம். நாவல் கசரே வந்துட்டேன், சுவாமி காப்பை தராமே, இன்னைக்கு நம்மளும் இன்னும் ஏன் சமண மதத்தில் இருக்கணும்னு இவா பாதி பேர் செய்வாக மாறிவிட்டாளாம். விட்டா எல்லாரும் போயிடுவானுங்க, அப்புறம் நம்ம கூடி விட்டு போயிடும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், எல்லாரையும் பயமுறுத்தி வச்சுக்கணும், நம்ம மண்டலம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் அடிச்சாதான் 10 பேர் அடங்குவான். அப்படி இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. ஒருத்தர் அடிச்சா மீதி எல்லாம் ஓடி போயிடுவாங்க இருந்துட்டு, எல்லாம் கூட்டமா சேர்ந்துதான் காணாம போயிடுவான். அது தெரியாது. இப்படிதான் வெள்ளைக்கார காலத்துலயும் இதே கதை தான். இது அவர் காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு. அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா முடிவு பண்ணி என்ன சொல்றான், இவர் தூக்கி சுண்ணாம்பு கலவாயில போடு அப்படிங்கிறான். அந்த சுண்ணாம்பு கலவை கொதிக்கிறது தூக்கி இவர் உள்ள போட்டு மூடிட்டா. ஏதோ சாம்பார்ல கத்திரிக்காயை போடுற மாதிரி இவர் தூக்கி உள்ள போட்டு மூடிட்டா. இப்ப தெரியும் பெருசா எல்லாம் ஆடி நேர்லையா வந்துட்டான்னு பாத்தியா, அவ்வளவுதான் உள்ள போட்டாச்சு, ஓம் பட் ஸ்வாஹா முடிஞ்சது அப்படின்னு இவெல்லாம் தினவட்டா பேசி இந்த சாமனார்கள் எல்லாம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இப்ப காட்டுறேன் பார் என்ன இருந்தாலுமே, இவன் எதுதான் என்ன இல்லாம இப்ப தெரியும் பார் உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் பார், இப்ப தெரியும் உனக்குலாம், இனிமே அவனாவது போவே அப்படின்னு நினைச்சுருக்கான். அப்படி அவ்வளவுதான் இனிமே வேலை போயிடுவான்னு நினைச்சுட்டு இந்த சுண்ணாம்பு கலவைய திறக்கிறான். திறந்தா அதுக்கு பார்த்தால பயந்துருவா அப்படின்னு. அது திறந்தா அப்படியே ஜொலிக்கிறாராம். உள்ளே ஏதோ ஒரு ஒளி வெளியே வர்றது. உள்ள ஏதாவது பெரிய நைட் வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா, என்ன இவ்வளோ பலபலன்னு இருக்குன்னு பார்த்தா திருநாவுக்கரசர் அப்படி ஒரு தேஜஸ்வியா பிரகாசிக்கிறார். இந்த கோட்டி சூரிய பிரகாசம்னு சொல்லுவாங்க இல்லையா பகவான். பகவான் வேற பக்தன் வேறையா, எல்லாம் ஒரே பிரகாசம் தானே, ஒரே ஜோதி. அப்படி திருவண்ணாமலை ஜோதி மாதிரி பிரகாசிக்கிறாராம். அப்படி பிரகாசிச்சோன்னே ஆச்சரியம், என்னடா இது ஒரு சுண்ணாம்புல தானே போட்டோம், சுண்ணாம்புல போட்டா வெந்து இருக்கணும், பொசுங்கி இருக்கணும், இவர் என்னடா ஜொலிக்கிறாரு. ஒருவேளை இந்த இன்னைக்கு நம்ம நல்ல வெள்ளையான அழகானோன்ட்டு ஏதோ கிரீம் எல்லாம் போடுற மாதிரி இது ஒரு ட்ரீட்மெண்டா, ஒரு வேலை மாத்தி ஏதாவது பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா போல இருக்கு. வலிக்கிறான். ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவன் சொல்லிக்கிறான், என்னையா இது ஏதாவது மேஜிக் கீசிக் கத்துக்கிட்டியா, இந்த ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா, இது என்ன தந்திரம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லா பேரும் சொன்னேன் இல்ல, என்ன பண்ண முடியும், என் பகவான் இருக்கா, நான் சதா பகவானே தியானிச்சுட்டு இருக்கேன், அவரோட திருவடிய நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு அப்படியே இனிமையா இருக்கு, காதுக்கு இனிமையா கேட்கறது, கண்ணுக்கு இனிமையா அவரை பார்க்கறேன், வாயால அவர் நாமத்தை சொல்றேன், மனசால அவரை ஸ்மரிக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு பாடுறாரு. ஈசன் எந்தை இணையடி நிழலே, அவரோட அந்த திருவடி நிழல்ல நான் தஞ்சம் அடைஞ்சுட்டேன். அப்ப எனக்கு இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட எல்லாமே எனக்கு இனிமையா தான் இருக்கு. மாசில் வீணையுங்கிறார், இனிமையான கீதம் கேட்கறது, மாலை மதியமும் வீசு தென்றலும், இந்த காத்து அப்படியே தென்றலா அடிக்கிறதான், ஒன்னும் குளிரல, அப்படியே புயலா அடிக்கிற, வீங்கில வேணிலும் சொல்ற, ஒவ்வொன்றையும் வர்ணிக்கிற, எல்லாமே எனக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு,
ஏன்னா ஒரு மரத்தோட பேர்ல தண்ணி ஊற்றினோம்னா அது மொத்த மரமும் செழுமை அடைகிற மாதிரி நம்ம இறைவனையே பிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளை எதுக்கு நம்ம அவர்கிட்டே நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். இப்போ நம்ம எங்கேயுமே போனோம்னா ஆஃபீஸ்னா ஒரு பியூனு அடுத்து ஒரு ஆவாஸ் அதை போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹெட்டை பிடிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஓகே ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி பரமேஸ்வரனையே அத்தியாவத்துல 26 தெய்வியோ அபிஷக் அப்படின்னு வேதம் எந்த தெய்வத்தை சொல்றதோ பிரதமோ தெய்வோ அபிஷக் அப்படின்னு சொல்றது முதன்மையான கடவுள் இறைவன் அப்படின்னு வேதமே சொல்ற பரமேஸ்வரனை நான் சொல்ல நினைச்சுட்டேன். அப்பேற்பட்ட என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இப்பயும் சொல்ற. அப்படியா? இது என்ன பண்றேன் பார். என்ன பண்றான், இது உன்னை கல்லை கட்டி கடல்ல இறக்குறேன். ஓவரா பேசுறேன்ல, உன்னை தூக்கி உள்ள போடுறேன் கடல்ல. சுண்ணாம்புல போட்டா வந்துட்டேன், இது சின்ன பாத்திரம், கடலுக்கு அளவே கிடையாது, அதை தூக்கி போடுறேன் பாரு ஒண்ணு அப்படின்னு இவரை வச்சு கல்லுல கட்டி கடல்ல போட்டுட்டான். கல்லினோடு என்னை பூட்டி அவன் கையறு ஒல்லை நீர் புக நூற்கையன் வாக்கினாள் நெல்லு நீள் வயல் நீலக்கொடியரன் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே அப்படின்னு ஸ்லோகம் பெரிய புராணத்துல. அதாவது இவன் கல்லை கட்டி கடல்ல போட்டுவிட்டான், அவ்வளவுதான். உள்ள முழுகி போயிட்டார். கடல்ல எந்த ஆழத்துல இருக்காலும் தெரியல, அவ்வளவுதான். இவன் அவரும் முடிஞ்சது, உங்க சைவமும் முடிஞ்சது, எல்லாத்தையும் போட்டு சமாப்தியும் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். பார்த்தா இவர் பாடுறார், சம்சார கடல்ல இருந்தே என்னை காப்பாத்தினவன், கடலிலும் பெரிய கருணை கொண்டவன், அப்போ இருக்க பகவான் என்னை கை விட்டுருவானா அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாடுறார். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி தொழுந்த கை தோல கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படிங்கிற. சொற்றுணை வேதியன், அதாவது அந்த சொற்று உணை, அந்த அளவில்லாத வேதத்தால பிரதிபாதிக்கப்படுபவன், வேதத்தை உருவாக்கியவன், வேதத்தின் பொருளாக உடையவன், வேதத்தின் சொரூபமாக உடையவன், வேதியன், வேதியர்களால போலப்படுபவன், எல்லாமானவன். வேதியன்னா அதுக்கு 1000 அர்த்தம் சொல்லலாம். ஜோதி வானவன், ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறவன் அப்படிங்கிற. அப்பேற்பட்ட பகவானோட திருவடியை நான் பிடிச்சுருக்கேனே, அவரு நீ கற்றுணை பூட்டி ஓர் கடலிலே பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே மார்க்கபந்து அப்படிங்கிற. நமக்கு வழித்துணை நற்றுணை யாருன்னா, இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா, இவன் ஃப்ரெண்டு, அவனோட வெல்விஷர் எல்லாம் சொல்லலாம். ஆனா காரியானே காலை எடுத்து விட்டுருவான், எவன் எப்ப கருத்து இருப்பான்னு தெரியாது. எப்பயுமே நம்மளுக்கு நண்பன் அப்படின்னு சொன்னா அது இறைவன் தான், அவனை விட்டா வேற யாரும் கிடையாது. நற்றுணை ஆவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்ற. அந்த கல்லு அப்படியே கடல்ல முதக்காது, அப்படி முதர்ந்து மரம்போதுதான் அவர் பாடுறார். அப்படி அவர் வந்து சேர்ந்த இடம் தான் கடலூர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஊரு. இந்த மாதிரி இன்னும் பல சித்திரவதை பண்றான் ராஜா. ஏன்னா இந்த பாபிகளோட குணமே அப்படிதான். இந்த சைக்கோ சாடிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இதற்கெல்லாம் பார்த்து ஒருத்தமும் இவளை பார்த்து சொல்லியிருக்கா. ஆனா ஏன்னா அந்த சுட்டாலும் சங்கு வெள்ளதான், நீ என்னதான் போட்டு படுத்தினாலும் பகவானோட கிருப்பைக்கு பாத்திரமானவால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 கதையை மட்டும் நான் பிரதானமா சொல்றதுக்கு காரணம், இதெல்லாம் நம்ம இமேஜினே பண்ண முடியாத விஷயம். ஆனா இதுல இருந்தே பகவான் நம்மளை காப்பாத்தினான் அப்படின்னு சொல்றோம்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை முதல்ல இருக்கும். பகவானை மட்டும் முழுசா நம்பணும். நீ அதை நம்பி இதை நம்பி இந்த சாய்ஸ்ல வச்சுக்கலாமா, விட போலாம், அப்புறம் அங்கேயும் போயிட்டு வரலாம். என்ன சொல்லுவான் சில பேர்லாம், இந்த பாக்குறவன்ட்ட பூரா சார் உங்களை தான் நம்பி இருக்கேன், சார் உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க இருக்கிற தைரியம் எல்லாம் உங்க புண்ணியம் தான் அப்படின்னு பாக்குறவன் போறவன்ட்ட பூரா சொல்லுவான். ஆனா உண்மையான நண்பன் யாரு, உண்மையான சொந்தம் யாரு, உண்மையான துணை யாருன்னா பகவான் தான். அந்த பகவானை மட்டும் நாங்க விடாம புடிச்சுட்டோம்னா
நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. அனாயாசேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ தவ பக்தி அச்சஞ்சலா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இது. என்னோட மரணம் கூட அப்படி அனாயாசமா இருக்கணும். ஏதோ 10 நாள் படுத்திருந்து 10 மாசம் படுத்திருந்து படுத்த படுக்கையா இருந்தேன் இல்லை. அப்படி இல்லாம அப்படி நல்லா இருந்தா திடீர்னு போயிட்டா இருந்துக்கிறோம். நம்மளும் கஷ்டப்படுறோம், அடுத்த வாழை கஷ்டப்படுத்தாம வினா தைன்யேன ஜீவனம். இன்னொருத்தன் எதிர்பார்த்துக்கிறாங்க, நமக்கு ஹார்ட்ல இருக்கக்கூடாது வாழ்க்கை. நம்ம இது வரைக்கும் நம்ம சொந்த காலில் நின்று நம்ம சொந்த காசை சாப்பிட்டு நம்ம கெத்தா இருக்கிறோமே தவிர அடுத்தவன்ட போய் கெச்சு நிற்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவரோட பக்தியால தான் கிடைக்கும். தேகிமே கிருபயா சம்போ தவ பக்தி அச்சஞ்சலா. ஏன்னா உன்னோட திருவடியில எனக்கு அச்சஞ்சலமான பக்தி, ஒரு நிஷ்கபடமான பக்தி, வேற டவுட்டே இருக்கக்கூடாது. அவன் இருக்கா சார்னு அவ்வளவுதான், அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அப்படி இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். அப்படிதான் இருந்தார் நாவுக்கரசர் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் எவ்வளவு பிரதானம். ஏன்னா சுண்ணாம்பு காவிய தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் அப்படி இருந்தார். போட போறான் அங்க பாரு, இங்க பேர் கொதிக்கிறது, அது வேற சுண்ணாம்பு இருக்கேன்னு நினைச்சிருந்தாருன்னா முடிஞ்சிருக்குமா? அந்த ஒரு திடமான நம்பிக்கை நம்மளை எதையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கறத நமக்கு திருநாவுக்கரசர் நமக்கு சொல்ற. ஏதோ அவரை போட்டான் பண்ணாங்கிறதுலாம் இது ஒரு லீல, அது மூலமா நமக்கு ஒரு லெசன். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அவரோட திருவடியை தான் நம்ம பிடிச்சுக்கணும், அவரை தான் நம்பணும் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் நமக்கு இப்படி எடுத்து காட்டுறார். குருவான திருநாவுக்கரசர் நமக்கு காட்டுறதுனால அந்த வழியில நாமும் பின்பற்றி இறைவனை முழுசா நம்பணும். நீங்களாம் பண்ணி பாருங்க, எல்லாரும் சொல்றதுதான், யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். பண்ணினேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். அப்படி எல்லாரும் பண்ணி எல்லாருக்கும் எல்லா பயனும் கிடைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.